வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நேற்று தேர்தல் அறிக்கையை பார்ட் 1 விட்டுருந்தோம். 2026 சட்டசபை தேர்தலை பற்றி 8ஆம் நம்பர் இயக்கம் சார்பாக இன்றைக்கி பார்ட் 2 இன்றைக்கி வெளியிடுறோம். மொத்தம் 3 நாள் பார்ட் வெளியிடலாம்னு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி 2 இன்றைக்கி 2வது வெளியிடுறோம். நேற்று 30 கொள்கை சொன்னோம். 31வது கொள்கை, தமிழ்நாட்டில் 750 பேருக்கு ஒரு போலீஸ்னு இருக்குது. இப்போ 100 பேருக்கு ஒரு போலீஸாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவரை மாற்றுவோம். இதனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும், போலீஸ் இளைஞர்களுக்கு போலீஸ் வேலை அதிகரிக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப கண்டிப்போடு கையாளப்படும். தேர்தல் அறிக்கை 32. காடுகளில் சத்தீஸ்கர் அளவுக்கு நம்மகிட்ட காடு இல்லை, ஆந்திரா அளவுக்கு கூட நம்மகிட்ட காடு இல்லையா, கர்நாடகாவுக்கு காடு இல்லையா, ஆந்திராவுக்கு சுற்றியில் இருக்கக்கூடிய மாநில அளவுக்கு காடு வளர்ப்பில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோமா. அதனால் நம்ம காடு வளர்ப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். காடை பாதுகாக்கிறதுல நம்ம ரொம்ப தீவிரமான, ஏன்னா புலிகள் எண்ணிக்கைலாம் நாட்டில் குறைஞ்ச போச்சான். நேற்று தேக்கடியில் ஒரு ஊனமுற்ற ஒரு புலிக்கு அரசாங்கம் தணிக்கை கொடுத்துருக்காங்க. 60 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்களா ஒரு புலிக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு உயிரினமாக இருந்தால் 60 லட்ச ரூபா செலவழிப்பாங்க. ஆக மொத்தத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காட்டிற்குள்ளே மலைவாழ் மக்கள் தங்கியிருக்கு வெளியேற மாட்டேங்கிறேன். புலித்தோல் அவன் ரூட்டு கொடுக்குறான்னா புலித்தோல் அடித்தா விற்கிறாங்களாம். அது மலைவாழ் மக்களை ரூட்டு கொடுக்குறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். அதனால் புலிகள் எண்ணிக்கை குறையுது. ஏன்னா புலிகள் எண்ணிக்கை குறைஞ்சுன்னா இங்கே மழை இல்லாமல் போயிடும், இங்கே எல்லாம் சாக வேண்டியதேன். உங்கள் மேலே நீங்கள் அங்கே தங்கி இருக்கட்டும், நாங்கள் தாச்சனியை பார்த்தோம்னா இங்கே எல்லாரும் அழிய வேண்டியதேன். எல்லாருக்கும் சட்டத்திட்டம் ஒன்றுதேன். அதனால் உள்ள விலங்குகள் மட்டும்தான் வாழணும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் அதை கண்காணிக்கணும். மற்றபடி மேலே ஜனங்களுக்கு இருக்கிற வேலையே இருக்கக்கூடாது. கீழே இறங்கி வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அரசாங்கம் செய்யும். 3 தேர்தல் அறிக்கை. தமிழ்நாட்டில் 12,500 பஞ்சாயத்துகள் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்களுமே இப்போ கிராமமே இப்போ ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. என்ன காரணம்? எல்லாம் பிளாட் ஆகிடுச்சு. எல்லாம் பெரிய கட்டடங்கள், 10 மாடி கட்டடம், 5 மாடி கட்டடம், 4 மாடி கட்டடம் கிராமங்களே ஆகிட்டு. ஆக விவசாய நிலம் குறைஞ்சி போச்சு. விவசாய நிலத்தை பாதுகாக்கணும். இது போக ஒரு குறுங்காடுகளை கிராமத்தில் உருவாக்கணுங்கிறதே நம்முடைய அஜெண்டாவில் மிக முக்கியமான அஜெண்டா. 2000 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு பஞ்சாயத்தில் 80 ஏக்கர் கவர்மெண்ட் சந்தை மதிப்பை விலை கொடுத்து வாங்கி குறுங்காடுகளை உருவாக்கணும். 3 பாட்டை 3 திசையில் உருவாக்கினாலும் சரி, 25 ஏக்கரில் உருவாக்கினாலும் சரி, ஒரே இடத்துல 80 ஏக்கர் குறுங்காடில் உருவாக்கும். இதனால் சிறு பூச்சிகள், பாம்புகள், பறவைகளுக்கு தங்குற இடம் போக ஆக்சிஜன் உருவாகக்கூடிய அது ஒரு ஆலையாக செயல்படல். அறிக்கை 34. ஈபியில் எங்கே பார்த்தாலும் ஒழுங்குங்கிறதே கிடையாது. கரண்ட் எப்போ போகும் எப்போ வரும்னு கிடையாது. பூராமே சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி போட்ட வயர். எங்கே அந்து வந்து எவன் சாவேன்னு தெரியாது. போல் மரம் கூட அத்து பூத்தாப்பில் இப்படி காற்றடிச்சா சாயிற அளவில் இருக்குது. ஆக அசஸர் போடலை, வயர்மேன் ஏறுறவங்க போடலை. 2000 வீட்டுக்கு ஒரு வயர்மேன், அதுவும் கவர்மெண்ட்டில் இல்லை, கான்ட்ராக்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தினால பொதுமக்களுக்கு தரமான மின்சாரத்தை கொடுக்க முடியல. ஒரு பக்கம் 350 வால்ட்டு போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் 100 வால்ட்டு போய்கிட்டு இருக்கு. பெட்டிஷன் கொடுத்தா ஆட்டை கொடுக்குறதும் தெரியல, அவன் கேட்டால் அவன்கிட்ட கொடுக்குற முடியாது. நிர்வாகமே சரியில்லை. அரசாங்கத்தில் இருந்து பல லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 60-70 கோடி ஏகப்பட்ட கடலில் ரொம்ப தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கு மின்சாரத்துறை. இதை தனியாட்ட விடணும். தனியாட்ட விட்டாத்தேன் புது வயராகவும் மாற்றிடுவேன், தரைக்கு கீழே கூட மாற்றிடுவேன். எப்போ மின்சாரம் நிற்கும் அப்படிங்கிற தெளிவாக கொடுத்துவேன். எப்போ நிற்கும் சொல்லுவேன். என்ன சார்ஜ் கொஞ்சம் கூடும், ஆனால் அதை பற்றி ஒரு தரமான மின்சார தேவை கிடைக்கனால ஈபி துறையை அத்தனையுமே தனியாட்ட விடப்படும். தேர்தல் அறிக்கை 35. ஒரு செய்தி உண்மை பொய்யும் நமக்கு தெரியாது, காது வாக்கில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை பூரா 100 எம்எல்ஏவுக்கு ஒரு மாநிலமாக உடைக்க போகிறோம் அப்படின்னு மத்திய சர்க்கார் ஒரு அஜெண்டா இன்னும் பிரதமர் டேபிள்லேயே இருக்குது. அது மாற்றினா நல்லது தான். ஏன்னா உத்தரப்பிரதேசம் 400 இருக்குது, கேரளா 120 இருக்குது, நம்ம 234, மேற்கு வங்காளம் 245, ஆந்திரா அதே போல். ஒவ்வொரு மாநிலத்துக்கு பெருசாகவும் இருக்குது, சிறுசாகவும் இருக்குது. இதனால் நிர்வாக வசதிக்கு நமக்கு ஏற்ற, நமக்கெல்லாம் இங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து சென்னைக்கு எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு போகிறேன், இது நடக்கிற கிடையாது. அதனால் 100 எம்எல்ஏவுக்கு ஒரு மாநிலம்னாக்குன்னா பொதுமக்கள் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க, பொதுமக்கள் பொருளாதார வசந்தம். இவன் அரசியல்வாதி பெருமக்கு பேரில் பேசுவேன், உடைக்கக்கூடாதும்பேன். அது வேணும், அவங்க ஆளக்கூடிய இடம் குறைஞ்சி போகுமே, லஞ்சம் ஆகக்கூடியது குறைஞ்சி போகும், ஆளக்கூடிய இடம் குறைஞ்சி போகும் சொல்லுவேன். ஆனால் நமக்கு பொதுமக்கள் மேம்படணும், வாழ்க்கை மேம்படணும். பிரச்சனை கூட காலத்தான் தீரணும், அங்கேயே தீரணும். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் ரொம்ப 30 கிலோமீட்டர்ல இருந்தால் இங்கே கொண்டு வான்றா, கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் அங்கே இருந்தால் இங்கே உடச்சு கொண்டு வான்றா, தாசில்தார் ஆஃபீஸுக்கு மட்டும் அங்கேருந்து இங்கே உடச்சு கொண்டு வாங்க. அது மாதிரி மாநிலத்தை 100 எம்எல்ஏ ஒரு மாநிலம் அப்படின்னு ஆக்குனா இது அருமையான திட்டம், பொதுமக்களுக்கு நல்ல வளர்ச்சி. அதனால் இந்த கொள்கையை கொண்டு வர்றதுக்கு மத்திய சர்க்காரை உடனடியாக வலியுறுத்துவோம். 36. பொது போக்குவரத்து சுத்தமாகவே டம்மியாகி போச்சு. பொதுமக்களுக்கே பயன்படாத ஒரு பொது போக்குவரத்தாக மாறிடுச்சு தமிழ்நாட்டில். இங்கேயும் ஊருக்குள்ளே வர்றதில்லை, நிற்கிறதில்லை, பயன்பாடு போகிறது வர்றது. ஆக கேட்டால் வருஷத்துக்கு 4000 கோடி நட்டமா. அதனால் இந்த முறையை மாற்றணும் உடனடியாக. 20,000 சொச்சம் பேருந்து இருக்குன்றியா, அத்தனை தூக்கி பழைய இரும்பு கடையில் விட்டுவிட்டு அத்தனை வழித்தடமும் டெண்டை தனியாட்ட விட்டுருவோம். 7 வருஷத்துக்கு ஒரு பஸ்ஸை மாற்றணும், சட்டத்திட்டம். புது பஸ்ஸாக இருக்கணும். பழைய பஸ் உடச்சி சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி அரசாங்க பஸ் ஓட்ட மாதிரி ஓட்டக்கூடாது. அதனால் அத்தனை போக்குவரத்து வழித்தடங்க தனியாட்ட விடுவோம்.